Hello students, today we are going to see the topic of determinants of elasticity of demand. Elasticity of demand தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். What are the factors which determines the elasticity of demand? Okay, there are many factors that determine the degree of price elasticity of demand. The rate of responsiveness தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ், ஆல்டர்னேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒன்று, if close substitutes are available for a product, then the demand for that product tends to be very elastic. ஒரு பொருளுக்கு மாற்று பொருளாக வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். If the price of the product increases, buyer will buy its substitutes. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் எடுப்போம். வெஜிடபிள்ஸில் ஏதாவது ஒரு வெஜிடபிளோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவான சாய்ஸ் வேறு ஏதாவது கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குன்னா அதுக்கு நாம் மாறிடுவோம். சரிங்களா? Hence fall in its demand will be loss. Price elasticity will be larger in, for example, vegetables. If the price of the product increases, buyers, okay, buyers will buy its substitutes, hence the demand will be very large. Example vegetables கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஃபார் சால்ட் தெர் இஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ். ஓகேவா? உப்புக்கு வேறு சப்ஸ்டியூட்டான ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. உப்புக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்திக்கலாமா அப்படின்னா அது முடியாது. சர்க்கரை சேர்த்த வேண்டிய இடத்துல சர்க்கரையும், உப்பு சேர்த்த வேண்டிய இடத்துல உப்பு மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். சரிங்களா? இப்போது சர்க்கரையோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கிலோ அப்ராக்சிமேட்லி 40 rupees இருக்குது. இதே ஒரு 45 rupees இல்லை 50 rupees போனால் கூட என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி கம்மியாக வாங்குவோம் விலை அதிகமாக இருந்தால். பட் கண்டிப்பாக அதே ப்ராடக்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் அதே சால்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் சால்ட் தெர் இஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட். உப்புக்கு எந்த ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டும் கிடையாது. அது எவ்வளோ விலை அதிகமானாலும் சரி, எவ்வளோ விலை குறைஞ்சாலும் சரி, நம்ம வாங்கக்கூடிய அந்த குவான்டிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பேக்கெட் 10 ரூபா அப்படின்னா அந்த 1 கிலோ தான் நம்ம வாங்க போகிறோம். அதே 20 ரூபாவோ இல்லை 30 ரூபா சொன்னாங்க அப்படின்னாலும் அந்த குவான்டிட்டி அப்படியே தான் நம்ம வாங்க போகிறோம். மேபி கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கலாம், விலை குறைஞ்சா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்மியாக வாங்கலாம். பட் அதிகமாக கண்டிப்பாக நம்ம எப்பயுமே வாங்க போகிறது கிடையாது. ஸோ ஃபார் சால்ட் there is no close substitutes are available. Hence, even if the price of the salt increases, the fall in demand may be 0 or less. Okay, hence the salt price is inelastic. ஓகேங்களா? Proportion of consumers' income spent. If smaller proportion of consumers' income is spent on particular commodity X, price elasticity of demand X will be smaller. Take example salt. People spend very small portion of their either income on salt. Hence salt will have small elasticity of demand or inelastic. Number of uses of commodity. If a commodity is used for greater number of uses, its price elasticity will also be larger. For example, milk is used as butter, milk, curd, ghee for making ice cream, etc. ஸோ ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் அதோட எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். ஹென்ஸ்
Even the small fall in price of milk will tempt to the consumers to use more milk for many purposes. Hence milk has greater price elasticity of demand. ஓகேங்களா? Complementary between goods. Along with petrol, lubricating oil is also used for running automobiles. ஃபர்ஸ்ட் டூ ஸ்ட்ரோக் ஆட்டோமொபைல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் கூட ஆயிலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஒரு பொருளோட அடிஷ்னலாக இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணி நம்ம யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரியாக சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு a rise in the price of lubricating oil may not reduce the demand for the lubricating oil. ஆயிலோட விலை அதிகமாகிருச்சு, அதனால் ஆயில் ஊற்றாமல் வண்டி ஓட்டலாம் அப்படின்னா அது முடியாது. விலை அதிகமானாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரைஸ் வில் பி இன் எலாஸ்டிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டைம் in the long run the price elasticity of demand for many goods will be larger. In long run the price elasticity of demand for many goods will be larger. ஓகேங்களா? ஷார்ட் ரன்னில் ஸ்மாலாகவும் லாங் ரன்னில் அதிகமாகவும் இருக்கும் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். லாங் ரன் அப்படின்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. ஷார்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்காக மட்டும். ஓகேவா? The demand is generally more elastic in the long run than in short run. In short run, bringing out new substitute is difficult. லாங் ரன்னில் நம்ம ஒரு பொருளை பயன்படுத்தும் போது இதுக்கு இந்த மாற்று பொருள் நம்ம பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நம்மளால் பார்க்க முடியும். பட் இதே ஒரு ஷார்ட் ரன் பீரியடில் சப்ஸ்டியூட்டான ப்ராடக்ட்ஸை நம்மளால் சாய்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? Now we are going to see the measurement of elasticity of demand. How the elasticity of demand is measured அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். There are three methods in measuring the elasticity of demand. There are three methods of measuring price elasticity of demand. Elasticity of demand and price elasticity of demand கிட்டத்தட்ட ஒன்றே தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Here the percentage method, first method is percentage method, where EP is equal to elasticity of price. E அப்படின்றது elasticity, P அப்படின்றது price. Elasticity of price which is equal to delta Q by delta P. Change in price over change in quantity. ப்ரைஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் குவான்டிட்டியில் என்ன மாற்றம் வருது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த டெல்டா Q by delta Pன்னு கொடுத்துருக்கு. into P by Q அப்படின்னு கொடுத்துருக்கு. into P by Q printing machine. It is also known as the ratio method. It is also known as ratio method. When we measure the ratio as EP is equal to percentage போட்டிருக்கு delta Q by percentage of delta P, where percentage of delta Q is equal to percentage change in demand, okay, and percentage change in price. இந்த பர்சன்டேஜ் போட்டு வந்து ரேஷியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் டோட்டல் அவுட்லே மெத்தட். Marshall suggested that the simplest way to decide whether demand is elastic or inelastic is to examine the change in total outlay of the consumer or total revenue of the firm. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கோ அதை பொறுத்து நாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் எலாஸ்டிக்காக இருக்கா இல்லை இன்எலாஸ்டிக்காக இருக்கா அப்படின்ற விஷயத்தை மார்ஷல் நமக்கு சொல்லியிருக்கார். ஓகேவா? simplest way to decide whether the demand for is elastic or inelastic by total outlay method. ஓகேவா? இங்கே total revenue is equal to P into Q அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? P into Q. TR is equal to P into Q. TR அப்படின்றது total revenue, P அப்படின்றது price and Q என்றது quantity of the product. So here is a total outlay method. ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்கு. ப்ரைஸ் 150 இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட் 3. டோட்டல் அவுட்லே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 into 150 450.
ஓகே. அண்ட் 125 கொடுத்துருக்கு ப்ரைஸ். இங்கே குவான்டிட்டி டிமாண்டட் 4. ஓகே, இங்கே டோட்டல் அவுட்லே 500 இருக்குது. சரிங்களா, அதான் 125 × 4 500. இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 100 × 5 500, 75 × 6 450. ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 450 500 500 400. ஸோ இந்த 450 to 500 the elasticity is greater than 1 இருக்கும். இந்த 2 யூனிட்டுக்கான எலாஸ்டிசிட்டி ஈக்குவலாக இருக்குது, 500 500. ஸோ இது 2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டு 500 to 450, 500லேருந்து 450 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எலாஸ்டிசிட்டி லெஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே 450லேருந்து 500 போயிருக்கும்போது எலாஸ்டிசிட்டி கிரேட்டராக தேன் 1 இருக்கும். 500 500 இருக்கும்போது எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு 1 ஆகும். 500 to 450 டிக்ரீஸ் ஆகும்போது எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1 ஆகும் இருக்கும். ஓகேங்களா, where there is inverse relation between price and total outlay. Demand is elastic, direct relation means inelastic. Elastic unit equal to total outlay is constant. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்ட் ஆகும், கிரேட்டர் தென் 1 எலாஸ்டிக் ஆகும், லெஸ் தென் 1 இன்எலாஸ்டிக் ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நோ நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. when the demand curve is straight line it is said to be linear. இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணுறது. when the demand curve is straight line it is said to be linear. Graphically the point elasticity of demand curve is shown by the ratio of segments of the line to the ratio on the left and to the right and left to the particular பாயிண்ட். ஓகேவா, கிராஃபிக்கில் அப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு லோவர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் பிலோ த கிவன் பாயிண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் அபோவ் த கிவன் பாயிண்ட். கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கும் லோவராகவும் லோவர் செக்மெண்ட், அப்பர் பாயிண்ட்டுக்கு அப்பராகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஹியர் இஸ் கிவன் அஸ் எ ஷெட்யூல். இங்கே கீழே எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டியும் ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த கிவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறது லோவர் செக்மெண்ட்டாகவும் அப்பர் செக்மெண்ட்டாகவும் நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த இடம் வந்துட்டு இபி ஈக்குவல் டு 0, இங்கே இபி இஸ் லெஸ் தேன் 1 இன்எலாஸ்டிக், இது யூனிட்டரி எலாஸ்டிக் இபி ஈக்குவல் டு 1, இது எலாஸ்டிக்கான பொசிஷன். ஓகேங்களா, இது இபி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா, ஸோ EP elasticity of price at point calculation which is equal to L by U அப்படின்னு கொடுத்து, மேலே லோயர் செக்மெண்ட், கீழே வந்து அப்பர் செக்மெண்ட், இது வந்து L by U. ஓகேவா, L stands for lower segment and U stands for upper segment. ஓகேவா, so these are the three methods in calculating elasticity of demand. One is price elasticity, second one is total outlay, and the third one is point estimation. Okay, now what are the importance of elasticity of demand அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த elasticity of demand ஆல் என்ன இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா, the concept of elasticity of demand is of much practical importance. First one, price fixation. Each seller under monopoly and imperfect competition has to take into account elasticity of demand while fixing the price for his product. If the demand for the product is inelastic, he can fix a higher price. Price fixation, இந்த elasticity of demand மூலமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை நம்மளால் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இஃப் இஸ் ஏ மோனோபோலி அப்படின்னா சிங்கிள் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை சொல்லுவோம், இம்பர்ஃபெக்டான இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராடக்டோட ப்ரைஸை எலாஸ்டிக்காக இன்எலாஸ்டிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நாம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். எலாஸ்டிக்காக இருந்தால் லோவர் மார்ஜின் வைக்கலாம், இன்எலாஸ்டிக்காக இருந்தால் ஹையர் மார்ஜின் நம்ம
வைக்கலாம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன். Producers generally decide their production level on the basis of demand for the product. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் மூலயமா நம்ம ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைன் த ரிவார்ட் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது நாட் த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை மீன் பண்ணும். சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கான இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனை இங்கே நாம் சொல்லுவோம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் அவுட் தி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் ஃபைனான்ஸ். Elasticity of demand helps the government in formulating tax policies. For example, for imposing tax on a commodity. The elasticity of demand ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? For a commodity tax. Nationalization. The concept of elasticity of demand enables the government to decide over nationalization of industries. நாட்டுடைமையாக்குறது, தொழிற்சாலைகளை நாட்டுடைமையாக்குவதற்கு இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆர்டினல் அனாலிசிஸ் ஆர் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் ஆர் ஹிக்ஸ் அண்ட் ஆலன் அப்ரோச் ஆர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ். நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதே நேரத்தில் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான். சரிங்க? வாட் ஆர் த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இதுவும் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே. So, Edgeworth and Pareto, Wilfred Pareto and F.W. Edgeworth. F.W. Edgeworth அப்படின்றது இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட், Pareto அப்படின்றது இட்டாலியன் எக்கனாமிஸ்ட். Criticized the cardinal utility approach. They assumed that utility cannot be measured absolutely. பயன்பாடு அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரிங்களா? யூட்டிலிட்டி cannot be measured. ஓகேங்களா? ஸோ கார்டினல் அப்ரோச் நம்பர்ஸ் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ரோச் அப்படின்றது ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேன் பி கம்பேர்ட் ஆர் ரேங்க்டு ஆர் ஆர்டர்டு பை ஆர்டினல் நம்பர்ஸ். எக்ஸாக்டாக அந்த யூட்டிலிட்டிக்கு நம்மளால் ஒரு வேல்யூவை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அது ராங்குன்னு சொல்கிறோம். பட் ரேங்கிங் அப்படின்ற கூடிய ஒரு அடிப்படையில் இந்த பொருள் இந்த ரேங்க் இருக்கும், இந்த பொருள் இந்த ரேங்க் இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பேரிஷன் அடிப்படையில் நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு அனலைசிஸ் தான் ஆர்டினல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சச் நம்பர்ஸ் ஆர் 1, 2, 3 and so on. Edgeworth first developed a more scientific approach to the study of consumers' behavior known as indifference curve approach. Edgeworth தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இதோட இம்பார்ட்டன்ட் மோர் சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்ரோச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் கன்சூமர் பிஹேவியர் known as indifference curve approach in 1881. Okay. In 1906, Pareto modified the Edgeworth approach again. J.R.X. and Allen redefined the indifference curve approach. இந்த ஒவ்வொரு அப்ரோச்சும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு ஒரு பேரில் மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். Hicks in his book Value and Capital gave a final shape to the indifference curve approach. Hicks
1939 அவரோட புக்கில் வேல்யூ ஒன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்சுக்கான ஒரு ஃபைனல் கான்செப்டை கொடுக்குறாரு. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்கு கொஷின் இன்சைடு. ஓகேவா, த தியரி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வாஸ் given by J.R. Hicks and R.J.D. Allen, a reconsideration of the theory of value economics in 1934. ஓகேங்களா, இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ the preference of the indifference curve. This theory is also based on the scale of preference. A rational consumer usually prefers the combination of goods which gives him maximum level of satisfaction. ரேஷ்னல் கன்சியூமர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு பகுத்தறிந்த ஒரு கன்சியூமர், நல்லா விவரம் தெரிஞ்ச கன்சியூமர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, a rational consumer usually prefers the combination of goods which gives him maximum level of satisfaction. ஓகேவா, ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறாருன்னா அந்த ப்ராடக்ட்டு அவருக்கு அதிகப்படியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். The consumer can arrange goods and their combination in order of their satisfaction. Such an arrangement of combination of goods in the order of level of satisfaction is called scale of preference. அவர் சாய்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கூடும் ஒரு ஆர்டரில் சாய்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஆர்டருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்கேல் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஒரு அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the consumer is rational and his aim is to desire maximum satisfaction. ஒரு பகுத்தறிந்த ஒரு கன்சியூமராக இருக்கணும், அதே நேரத்தில் அவரோட டிசையர் என்னவாக இருக்கும், he has to attain maximum satisfaction ஆக இருக்கும். Utility cannot be cardinally measured but can be ranked or compared or ordered by ordinal numbers. கார்டினல் நம்பர் மூலியமாக அனலைஸ் பண்ண முடியாது, பட் ரேங்கிங் அடிப்படையில் இதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. The indifference curve approach is based on the concept of diminishing marginal rate of substitution. The indifference curve approach is based on the concept of diminishing marginal rate of substitution. One of the important concept. Okay. The consumer is consistent. This assumption is called the assumptions of transitivity. If the consumer prefers combination A to B or B to C, then he should prefer A to C. If A is greater than B, B is greater than C, then A is greater than C. ஓகேங்களா, கன்சியூமர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஒரு கண்டிஷன். திஸ் அசம்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் ஏ அசம்ஷன் ஆஃப் ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகேங்களா, இப்போ 3 பொருள் சாய்ஸ் பண்ணுறார், ஏபிசி அப்படின்னு வகைப்படுத்துகிறார் அப்படின்னா அவரோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பியை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா சியை விட பி கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சியை விட ஏ கிரேட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் இன்டிஃபரன்ஸ் and indifference schedule. உங்களுக்கு கொடுத்துருக்கோம் schedule. An indifference schedule may be defined as a schedule of various combination of two commodities. Various combinations of two commodities which will give the same level of satisfaction. Okay. In other words, indifference schedule is a table which shows the different combination of two goods that give equal satisfaction to the consumer. சேம் லெவல்னாலும் இல்லை ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் ஒன்று தான். ஓகே, இங்கே ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கு. இஸ் கன்சிடரிங் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறாரு, ஒன்று ஆப்பிள் ஒன்று ஆரஞ்சு. இங்கே ஒரு ஆப்பிளுக்கு 20 ஆரஞ்சு ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாருன்னா அவர் 20 ஆப்பிள் சாப்பிட்டாரு தான் அவருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. அதேமாதிரி இங்கே 2 ஆப்பிள்னால் அங்கே 15 ஆரஞ்சு, இங்கே 3 அப்படின்னா இங்கே 12, 4னா 10, 5னா 9. ஓகேங்களா, ஸோ
The table has give combination of two commodities, apple and orange. Each of these combinations give the consumer same level of satisfaction. Each of these combinations give the consumer same level of satisfaction without discrimination. இந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஒரே மாதிரி satisfaction level தான் கொடுக்கும். The combinations are arranged in such a way that the consumer is indifferent among the combinations. Hence this schedule is called indifference schedule. He will neither be better off nor worse off whichever combination he chooses. எந்த ஒரு காம்பினேஷன் அவர் சாய்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்க போகிறதில்லை. ஓகே, ஸோ கிவனே ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்கு, இங்கே பாருங்கள். அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கீழே ஆப்பிளும் மேலே ஆரஞ்சும் கொடுத்துருக்கு ஒய் ஆக்சிஸில். இப்போது ஒரு ஆப்பிள் கன்சிடர் பண்ணுறார் கன்சியூமர், ஃபஸ்ட் ஆப்பிள் கன்சிடர் பண்ணுறார். அப்போது இவருக்கான அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 ஆரஞ்சஸ் கன்சிடர் பண்ணுறார். ஓகேங்களா, 20 ஆரஞ்சஸ் கன்சிடர் பண்ணுறார். அதே 2 ஆப்பிள் கன்சிடர் பண்ணும்போது இவருக்கான சாய்ஸ் என்னவா இருக்குது? 15 அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஸோ த சேம் வே 3, 4, 5 and 6 etc. will goes on. Okay, so difference combination of commodities as found in indifference curve can be presented in the diagram. The consumer gets different points and when such points are connected the curve is obtained. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த கன்சியூமர் ஒரு ஈக்குவல் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, the consumer gets different points and when such points are connected a curve is obtained. The side curve is called indifference curve. The side curve is called indifference curve. அந்த கர்வ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். Therefore an indifference curve is a locus of an indifference curve is the locus of all combinations of commodity from which the consumer derives the same level of satisfaction. ஒரே மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையிறது தான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் மூலயமாக நம்ம பார்க்குறோம். It is also called iso-utility curve or equal satisfaction curve. Okay, this is also called iso-utility curve or equal satisfaction curve. Indifference curve is illustrated in diagram 2.15. X-axis represent apple, Y represent orange. Point R represent the combination of one apple and 20. Okay, same way point R represents the combination of apple and orange. Point S represent a combination of apples and orange. The same way every curve is obtained. These 5 points give the same level of satisfaction. The consumer will be neither better off nor worse off in choosing any one of these points. இதில் எந்த பாயிண்ட் அவர் சூஸ் பண்ணாலும் இதில் அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. ஓகேவா, when one joins all these 5 points one can get the indifference curve IC. When one join all 5 points one can get indifference curve IC. indifference curve தான் ஐசின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, we can have multiple IC curves, IC1, IC2, IC3 etc. ஐசின்னு கொடுத்தோன்னா ஒரே ஒரு கர்வ். ஐசி 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா we have multiple number of IC curves அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, and indifference map.
So here given the map, one can draw several indifference curve, each representing an indifference schedule. One can draw several indifference curve, each representing indifference schedule. Hence, a indifference map is a family or collection of a set of indifference curves corresponding to difference level of satisfaction. ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வை ஒரு ஃபேமிலி ஆர் கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், which gives the same level of satisfaction. Okay, here given a map, இது இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படின்னு சொல்லுவோம். IC1 அப்படின்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1, IC2 indifference curve 2, indifference curve 3. We have multiple number of products which gives the same level of satisfaction அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? But anyway we are choosing only 2 products. Since y decreases as x increases, the change in y is negative, that is minus delta y. So the equation is okay, this one is next one, sorry. In the diagram 2.16, the indifference curve IC1, IC2 and IC3 represent the indifference map. Upper IC representing higher level satisfaction compared to lower IC. That is upper IC சொல்லக்கூடிய IC3 ஓகேவா, இங்கே ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் IC அப்படின்றது லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பாயிண்ட் லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேவா? Now we are going to see the topic of marginal rate of substitution. Okay, we see this topic in next class. Okay, we stop this video here. ஸோ இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்க டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் கர்வ் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது ரெண்டுமே ரொம்பவும் முக்கியமான கொஷின்ஸ். திஸ் ஆர் ஆல் ஆஸ்க்ட் இன் 5 marks, 3 and 2. Okay, we end this session.